சூப்பரா இருக்கு சார். 5வது வாட்டி பாக்குறேன். கிளாஸா இருக்கு, மாஸா இருக்கு. நெகட்டிவ்ஸ் சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க சார். படம் அந்த ஆளை பத்தி ஏற்கனவே வேட்டையனுக்கே சொல்லிட்டேன். அது ஒரு குப்பை அந்த ஆளை பத்தி பேசாதீங்க. தயவு செஞ்சு என்ன தெரியுமா, ஒண்ணுமே இல்லாதவனை பத்தி பேசி அது ஒரு பெரிய ஆளாக்காது. மற்றபடி படம் நல்லா இருக்கு, யார்கிட்ட வேணாலும் கேளுங்க. ஏன்னா நல்லா இருக்கு படம். கடைசியா கேமரா ரோல் வந்தாருல அமித் கான், செமையா இருந்துச்சு. அப்படிதான் நல்லா தானே இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா இருந்துச்சு. எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? தலைவர் எப்படி பண்ணிருக்காரு, எப்படி என்ன தேவைப்பட்டிருக்காரு? எல்லாமே நல்லா இருந்துச்சு. பரவாயில்லமா, நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்தது, செகண்ட் ஹாஃப் ஓகே. ரியலி சூப்பரா இருக்கு. இது 2வது தடவை பாக்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நம்ம அங்கங்க கொஞ்சம் டீடைலிங் மிஸ் பண்ணனால எனக்கு கொஞ்சம் கதை புரியாத மாதிரி இருந்தது. ஆனா அது ஃபுல்லா டீடைலிங்கே எல்லாம் பார்க்கும்போது வேற லெவல்ல இருக்கு. பவர் பேக்கேஜோட இந்த படம் லோகேஷ் கொடுத்துருக்காரு. 74 இயர்ஸ், இப்போ 50 வருஷம் தலைவர் இன்னைக்கு. ஸோ அந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா நீங்களே நம்ம வீட்டுக்கு நிறைய பேர் பார்க்குறோம் 70 வயசு மேல இருக்கிறவங்களாம் எப்படி இருக்காங்கன்னு. தலைவர் பவர் ஹவுஸ்னு சொல்லிட்டு வேற லெவல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல அந்த ஆக்ஷன்லாம் பார்க்கும்போது ரியலி அமேசிங். ஸோ 50 வருஷத்துக்கு சினிமாவில் இருக்கிற டாப் 1ல இருக்கிறக்கா அவருக்கு ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். படம் வேற லெவலு. கண்டிப்பா நீங்க தேட்டர்ல பாருங்க. அவங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா இப்ப தலைவர் 50 வருஷமா டாப் 1ல இருக்காரு. ஸோ அப்படிங்கும் போது நெகட்டிவிட்டி இருக்கதான் செய்யும். பழுத்த மரம்ங்கிற அடிபடும் சொல்லுவாங்கல்ல, கல்லடிப்படும் சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரிதான் எல்லாம் வைத்தறிச்சல் பொறாமையில தான் சொல்றாங்க. மற்றபடி வேற லெவலுங்க. இந்த ஏ சர்டிஃபிகேட் ஏன் கொடுத்தாங்கன்னே தெரியல. கண்டிப்பா அதுக்கு யூஏ கொடுத்துருந்துருக்கலாம். அங்க கொஞ்சம் இருக்கு, அந்த பிளட் வரதா இருக்கு, வயலன்ஸ் கொஞ்சம் இருக்கு. பட் அந்த அளவுக்கு ரொம்ப டெப்தா எல்லாரும் பார்க்க முடியாத அளவுக்குலாம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ ரியலி கொடுத்த காசுக்கு ஒருத்தன்னு சொல்லுவார்ல லோகேஷ் கனகராஜ், அந்த அளவுக்கு கண்டிப்பா படம் ரியலா இருக்கு. நான் ரொம்ப ஹாப்பியா கிளம்புறேன். மகிழ்ச்சி. செமையா இருக்கு படம். சூப்பரா செமையா இருந்துச்சு. அதான் ஃபேக்லாம் நம்பாதீங்க, பார்த்துட்டு அப்படி சொல்லுங்க. கண்டிப்பா சூப்பரா இருந்துச்சு. ஆக்ஷன் படம் சூப்பரா இருந்தது. கடைசியில முடியும் போது அங்கிள் சொல்லாம அப்பான்னு சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். அது கொஞ்சம் மனசுக்கு வருத்தமா இருக்கு. நல்லா இல்ல. வாழ்த்துக்கள். சூப்பர்ண்ணா ப்ரோ. தாத்தா பிரிச்சுட்டாரு ப்ரோ. எஞ்சிட்டாங்க ப்ரோ. ஃபிளாஷ்பேக் சீன்ஸா சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. பார்க்கலாம். என்ன ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றாங்க ப்ரோ எல்லாரும். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாம சூப்பர் படம் ப்ரோ. நல்லா பண்ணிருக்காங்க ப்ரோ. புரியல அதனால ப்ரோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறைய வச்சுட்டாங்க ப்ரோ லொகேஷனோட. அதனால படம் சூப்பரா இருக்கு. கண்டிப்பா பாருங்க, நல்ல படம். தெரியல ப்ரோ, நான் பெருசா அப்படிலாம் ஃபீல் பண்ணல. இந்த பாட்டு மட்டும் இன்னும் ஒண்ணு வச்சிருக்கலாம். இன்னும் ஒரே ஒரு பாட்டு ஜாலியா. புரியல. ஆமா ஆக்சுவலி ரொம்ப கம்மியாக்கமா தான் இருக்கு. சீக்கிரம் முடிஞ்சமா தான் இருந்துச்சு. நாங்க மோனிகா சாங் ப்ராப்பரா பாக்கல. அப்புறமேட்டு மோனிகா சாங்ல இன்டரப்ஷன் இருந்தது. தேங்க்யூ ப்ரோ. அவர் பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காப்ல. ஓகேங்களா. அவரோட மாஸ் 50 இயர்ஸ். இது ரொம்ப செலிப்ரேட் பண்றோம். நாங்க அவரோட ரசிகரை ரொம்ப செலிப்ரேட் பண்றோம். இல்ல அதெல்லாம் இல்ல. இது கூலி ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. நம்பர் 1 ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. எல்லாரும் ஃபேமிலியா பார்க்கலாம். இது தலைவருக்கு தலைவர் தான், வேற யாரும் தட்டிக்க முடியாது. ஒரே சூப்பர் ஸ்டார் தான், அது நம்ம ரஜினிகாந்த் தான். கண்டிப்பா இருக்கு. தாண்டி வசூல் ஆகும் சார். தாண்டி வசூல் ஆகும். படம் சூப்பரா இருக்கு. 100 days ஓடும். இது செம ஃபர்ஸ்ட் கிளாஸ். அவர் போன படத்தை விட இது இன்னும் மாஸ் காட்டியிருக்காரு. அதை விட இன்னும் பெருசா காட்டியிருக்காரு. ஸ்கிரீன் பிளே சூப்பரா இருக்கு. சான்ஸே இல்லை ப்ரோ. இதே மாதிரி இதான் ஃபர்ஸ்ட் செம்மையா அடிச்சிருக்காப்புல. பிஜேபி தான் செம்மையா இருக்கு. எல்லாம் நம்பர் 1. பீடி சேர்ந்து அந்த சீனு பீடி மறுபடியும் இப்போ எல்லாரும் பீடி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஆடியன்ஸ் எல்லாருமே. ஏன்னா பீடி மாஸ்க் கட்டாங்க. சிகரெட்டுக்கு மரியாதை போச்சு. பீடி தலையில் அடிச்சோடனே படம் சூப்பர் லெவலு, வேற லெவல் படம். இன்ட்ரோல் எல்லாமே நல்லா தான் இருக்குது. இன்ட்ரோல்லேருந்து மாஸ் தான். அதுக்கப்புறம் படம் ஜாலியாக சூப்பராக இருக்குது. படம் உண்மையாலுமே வேறு லெவலில்
கேமியோ ஒரு 5-6 பேர் வராங்க. தலைவர் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லவே தேவையில்ல. எப்பவுமே தலைவர் தான். தலைவரை காமிச்சா மட்டும் போதும். பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் எப்பவுமே நல்லா இருக்கு. லோகேஷ் எப்பயும் போல் அவருடைய அந்த அடிதடி அந்த ஆக்ஷன் ஆமாம் அதில் நல்லா கலக்கியிருக்காரு. மியூசிக்கெல்லாம் நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க. ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு நல்லா மியூசிக்கெல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் இல்லை இது தனித்துவமான படம். வேற மாதிரி வேற லியோ மாதிரி இருக்காது. இது வேற மாதிரி ஒரு தனித்துவமான வசூல் வந்து வேகப்படுத்து வசூல். இது மேலே வசூல் தான் படத்தோட ஹைலைட்டாக வசூல் ஆகிடும். கன்ஃபார்மாக வசூல் ஆகிடும். போட்ட பட்ஜெட்டோட அதிகமாக வசூல் ஆகிடும். வசூல் பயங்கரமாக வரும். இன்றைக்கே வசூல் வந்துடும். எப்படியும் தலைவர் படம் எப்படியும் ஓட இப்போ வசூல் பயங்கரமாக வந்துடும். ஆமாம் தலைவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல. தலைவர் இருக்கும்போது அது லியோவோட வேறு லெவலில் போயிட்டு இருக்கும். இப்போ பட்ஜெட்டு நல்லா